அனைவருக்கும் வணக்கம். ரியல் அனாலிசிஸ் 2ல இருக்கிற பார்ட் A கொஸ்டின் பார்க்க போறோம். யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் கீழ இருக்கிறது. இது நவம்பர் 2023 SM26B கரண்ட் சப்ஜெக்ட் கோட்ல இருக்கிற கொஸ்டின் பேப்பர் பார்க்குறோம். பட் எந்த கோடா இருந்தாலும் சேம் சிலபஸ் தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஃபைன் ஓப்பன் பால்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நமக்கு ஓப்பன் செட்லேருந்து தான் சிலபஸே ஆரம்பிக்குது. ஆனால் ஓப்பன் செட்ஸ் படிக்கும்போது கண்டிப்பாக ஓப்பன் பால் பற்றி படிச்சிருக்கணும். ஸோ அதனால் ஓப்பன் பால் கேட்டோம்னு எழுதுங்க. இதுதான் டெஃபினிஷன். அங்கே நம்ம மெட்ரிக் ஸ்பேஸில் தானே படிக்கிறோம். இப்போ மெட்ரிக் ஸ்பேஸில் ஓப்பன் பாலை நம்ம டிஃபைன் பண்ணலாம். இஃப் ஏ பிலாங் டு எம், எம்ன்றது இங்கே மெட்ரிக் ஸ்பேஸ் உங்களுக்கு வேணா இல்லாட்டி எம்பிஏ மெட்ரிக் ஸ்பேஸ்னு எழுதிக்கோங்க. இஃப் ஏ பிலாங் டு எம் அண்ட் ஆர் கிரேட்டர் தென் 0, நீங்கள் ஸ்டார்டிங்கில் எழுதிக்கோங்கப்பா, இல்லாட்டி எம்பிஏ மெட்ரிக் ஸ்பேஸ்னு எழுதிக்கோங்க. இஃப் ஏ பிலாங் டு எம் அண்ட் ஆர் கிரேட்டர் தென் 0, தென் இதை ரீட் பண்ணும்போது இந்த ஓப்பன் பால் சென்டர் அட் ஏ ரேடியஸ் ஆர்னு நம்ம ரீட் பண்ணுறோம். இஸ் டிஃபைன் டு பி த செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் இன் எம் whose distance to A, ஏலிருந்து அந்த பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் எல்லாம் எது லெஸ் தென் ஆராக இருக்கோ அந்த பாயிண்ட்ஸோட கலெக்ஷன் எடுத்து போகிறது தான் ஓப்பன் பால்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஓப்பன் பால் சென்டர் அட் ஏ ரேடியஸ் ஆர் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல், அந்த பாயிண்ட்ஸ்லாம் எங்கே இருக்கணும், எம்மில் இருக்கணும். அப்போ அந்த எக்ஸ்லேருந்து ஏக்குள்ள டிஸ்டன்ஸ் எங்கெல்லாம் லெஸ் தென்னாக இருக்கோ அந்த கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் எடுத்து போடுறோம். டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லும் போது மெட்ரிக் ஸ்பேஸில் டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் ரோன்னு சொல்லுவோம். அப்போ அதனால தான் சச் தட் ரோ ஆஃப் எக்ஸ்ஏ லெஸ் தென் ஆர்னு எழுதியிருக்கோம். இதுதான் ஓப்பன் பால்க்கான டெஃபினிஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் க்ளோஷர் ஆஃப் இ. போன கொஸ்டின் பேப்பர் லிமிட் பாயிண்ட் கேட்டாங்க இல்லையா, இப்போ க்ளோஷர் கேட்டிருக்காங்க பாருங்க. த செட் ஆஃப் ஆல் லிமிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் இ இஸ் கால்டு த க்ளோஷர் ஆஃப் இ. அதை எப்படி டினோட் பண்ணுவோம்னா இ பார்னு நம்ம எழுதுறோம், அவ்வளோதான். ஓகே, வாட் இஸ் டோட்டலி பவுண்டட்? ஏற்கனவே டோட்டலி பவுண்டட் கேட்டிருந்தாங்க இல்லையா, அங்கே அதே டெஃபினேஷன் இங்கே எழுதியிருக்கேன். ஆக்சுவலாக நீங்கள் இது ஏ கேன் பி கவர்டு பை அ ஃபைனட் நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் அப்படின்னு எழுதலாம். பட் நான் அதே தான் டெஃபினேஷன் தான் மறுபடியும் இங்கே கொடுத்துருக்கேன். The subset A of a metric space M is said to be totally bounded if given epsilon greater than 0, there exists a finite number of subsets A1, A2, etc. An of M such that diameter of AK less than epsilon, where K varies from 1 to N, such that A contained in union of AK. அதாவது A can be covered by the finite number of subsets of M இருந்துச்சுன்னா நம்ம அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், totally bounded நம்ம சொல்கிறோம். ஹெய்ன்பொருள் ப்ராப்பர்ட்டி போன கொஸ்டின் பேப்பர்லாம் கேட்டிருந்தாங்களா, இப்போ பாருங்கள், இங்கே நான் எம் வச்சு எம் மெட்ரிக் ஸ்பேஸ்னு சேர்த்து எழுதியிருப்பேன். த ஹெய்ன்பொருள் ப்ராப்பர்ட்டி இஸ் தட் எவ்ரி ஓப்பன் கவரிங் ஆஃப் எ மெட்ரிக் ஸ்பேஸ் எம் அட்மிட்ஸ் எ ஃபைனைட் சப் கவரிங், அவ்வளோதான். இங்கே டிஃபைன் மெஷர் 0 கேட்டிருக்காங்களா, அங்கே போன கொஸ்டின் பேப்பரில் பார்க்கும்போது யூனியன் வச்சு எழுதியிருப்பேன், யூனியன் ஐகே அப்படின்னு ஐஎன் எழுதியிருப்பேன். இங்கே அது இல்லாமல் வேர்டிங்கில் எழுதியிருக்கேன். நீங்கள் எது வேணாலும் எழுதிக்கலாம், உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. த சப்செட் இ ஆஃப் R1 இஸ் செட் டு பி ஆஃப் மெஷர் 0 இஃப் கிவன் எப்சிலான் கிரேட்டர் தென் 0. இ கேன் பி கவர்டு பை எ யூனியன் ஆஃப் ஓப்பன் இன்டர்வல்ஸ் whose lengths add up to less than epsilon. அந்த டெஃபினேஷன் வேணுமா உங்களுக்கு மெஷர் 0? இதுக்கு முந்தின கொஸ்டின் பேப்பரில் மெஷர் 0க்கும் இந்த டெஃபினேஷன் கொடுத்துருப்பேன். இந்த நோட்டேஷனை இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா, இதான் இ கேன் பி கவர்ட் பை அ ஃபைன் யூனியன் ஆஃப் ஓப்பன் செட்ஸ் whose lengths add up less than epsilon. அந்த வேர்டிங்கில் கொடுத்தது இங்கே நோட்டேஷனாக கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஃபைன் டெரிவேட்டிவ் அட் எ பாயிண்ட். இது இன்னொரு கொஸ்டின் பேப்பரில் when do you say f as a derivative at c கேட்டாங்க பாருங்க, அங்கேயே டெஃபினேஷன் தான் எழுதுறோம், இங்கே அதே டெஃபினேஷன் தான் எழுத போகிறோம். ஸோ கொஸ்டின் தான் வேறு விதமாக கேட்டிருக்காங்க. let f be a real valued function on an interval j contained in R1 if c belong to j, f as a derivative at c if limit x tends to c, f of x minus f of c divided by x minus c exist. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். டிஃபைன் அப்பர் சம். ஏற்கனவே கேட்டிருந்தாங்களா, அப்பர் சம் ஒருத்தர் கேட்டிருந்தாங்களா, மறுபடியும் கேட்டிருக்காங்க. அப்போ அப்பர் சம் கேட்கும்போது அப்பர் இன்டர்வல் கேட்டிருந்தாங்க. ஏற்கனவே போன கொஸ்டின் பேப்பர் அப்பர் இன்டர்வல் கேட்டிருந்தாங்க, இங்கே அப்பர் சம் கேட்டிருக்காங்க. ஸோ அப்பர் சம்மோ லோயர் சம்மோ இந்த லைன் இடத்துலையும் காமனாக தான் எழுதுவோம். let f be a bounded function on a closed bounded interval ab and let sigma be any subdivision on closed ab. அப்போ எப்போல்லாம் அப்பர் சம்மோ லோயர் சம் டிஃபைன் பண்ணுறோமோ அங்கே ஒரு சப்டிவிஷன் இருக்கணும், அந்த சப்டிவிஷனும் அந்த சேம் க்ளோஸ்ட் இன்டர்வலாக இருக்கணும். ஓகே, the upper sum u of f over sigma for f corresponding to sigma defined as upper sum of f over sigma equal to upper sum வந்து summation of upper boundஆக இருக்கும். upper bound வரும்போது அங்கே component intervals of sigma வரணும். ஓகேவா, அப்போ this is equal to summation k equal to 1 to n, capital M தான் upper bound of f over ik into modulus ik, where இந்த k varies from 1 to n சொல்லியிருக்கு இல்லையா, அப்போ i1 i2 etc. in இல்லை ik வரைக்கும் i1 to in are component intervals of sigma. Okay, right.
அப்பர் சம் படிக்கிற மாதிரி லோயர் சம் படிச்சுக்கோங்க. இந்த லோயர் சம் வரும்போது இங்கே லோயர் பன் ஸ்மால் எம் வரும். அவ்வளோதான் வித்தியாசம் உங்களுக்கு. மீதி இதே போல தான் வந்துடும் உங்களுக்கு. அங்கே கேபிட்டல் எல் போடுவீங்க, இங்கே ஸ்மால் எம் போடுவீங்க, அவ்வளோதான். ஓகே. ஸ்ட்ரெயிட் செயின் ரூல். Suppose f has a derivative at c and g has a derivative at f of c. F has a derivative at c சொல்லும்போது g has a derivative at f of c. Then phi equal to g composite f has a derivative at c and phi dash of c equal to இதை g of f னு எழுதும் இல்லையா? அப்போ g dash of f of c into f dash of c. இது ஸ்டேட் அண்ட் ப்ரூஃப் செயின் ரூல் நாம் ஏற்கனவே போட்டிருக்கோம். ஒரு யூனிவர்சிட்டி 10 மார்க் கொஷின். இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் 2 மார்க்கில் கேட்குறாங்க. Okay, அடுத்தது state fundamental theorem of calculus. If f is continuous on the closed bounded interval ab and if capital F of x equal to integral a to b integral a to x small f of t dt and a less than or equal to x less than or equal to b, then capital F dash of x equal to small f of x where a less than or equal to x less than or equal to b. இதுதான் fundamental theorem of calculus இல்லைனா first fundamental theorem of calculus. இது ஒரு repeated question. ஏற்கனவே இன்னொரு question paperல கேட்டிருந்தாங்க. Okay, write the Taylor's formula. வெறுமனே Taylor's formula மட்டும் தான் கேட்டிருக்காங்க. So the Taylor's formula about x equal to a is ஏற்கனவே Maclaurin series formula எழுதணும் இல்லையா? அதே போல Taylor's formula. Okay, f of x equal to f of a plus f dash of a by 1 factorial into x minus a plus f double dash of a by 2 factorial into x minus a the whole square plus etc plus f nth derivative of a by n factorial into x minus a the whole power n. இதோட ஸ்டாப் பண்ணாம plus etc நீங்க எழுதணும். இதுதான் Taylor's formula. Okay, what is first category? First category, second category இல்லைனா first unitல படிச்சிருப்போம் இல்லையா? The subset d of r1 is said to be of first category if d equal to union of en n equal to 1 to infinity where each en is nowhere dense in r1. இதுதான் first category. அப்போ d can be written as the union of en where each en is nowhere dense in r1 ஆக இருந்துச்சுன்னா இந்த subset d நம்ம என்ன சொல்கிறோம்? first category ன்னு சொல்கிறோம். அப்போ what is second category? The subset is not of first category is called a second category. படிக்கும் போது அந்த எப்பவுமே அதோடு சேர்த்து படிச்சுக்கோங்க. question second category கேட்டாங்கன்னா நீங்கள் first category எழுதிட்டு தான் second category எழுதணும். ஓகே, அடுத்து வந்து define uniformly continuous சொல்லியிருக்காங்க. அகைன் நம்ம இங்கே மெட்ரிக் ஸ்பேஸில் இருக்கிறதுனால மெட்ரிக் ஸ்பேஸில் டிஃபைன் பண்ணியிருக்கேன். லெட் அப்போ ரெண்டு மெட்ரிக் ஸ்பேஸ் ஒரு கண்டினியூஸ் சொல்லும்போது ஒரு ஃபங்க்ஷன் இருக்கணும். ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ்லேருந்து இன்னொரு மெட்ரிக் ஸ்பேஸ் போகுது. ஒரு மெட்ரிக் ஸ்பேஸில் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் ρ1, இன்னொரு மெட்ரிக் ஸ்பேஸில் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் ρ2. அப்போது லெட் m1 ρ1 and m2 ρ2 be metric spaces. A function f is from m1 to m2 is said to be uniformly continuous if for each epsilon greater than 0 there exists a del greater than 0 such that இங்கே செகண்ட் ஃபங்க்ஷன் செகண்டில் இருக்கிறது இது கோடொமைனில் இருக்கிறது. அப்போ இங்கே இருக்கிற டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் ρ2 இல்லையா? அப்போ ρ2 ஆஃப் இங்கே எக்ஸ் இருக்குன்னா இங்கே இமேஜ் வரும்போது f of x வரும். அப்போ ρ2 ஆஃப் f of x f of a which means the distance between f of x f of a less than epsilon whenever அப்போ இந்த கரஸ்பாண்டிங் பாயிண்ட் இன் m1ல என்ன இருக்குது? எக்ஸும் ஏவும் இருக்கும். அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஏ அப்போ m1ல இருக்கிற டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் ρ1. அப்போ ρ1 ஆஃப் எக்ஸ் ஏ லெஸ் தென் எப்சிலான் வேர் ஏ பிலாங் டு m1. ஓகே, நீங்கள் இந்த டெஃபினேஷன் எழுதலாம். இல்லை எனக்கு இது கஷ்டமாக இருக்குன்னா இன்னொரு சிம்பிளாக ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறேன். இங்கே ரெண்டு டிஃப்ரெண்ட் மெட்ரிக் ஸ்பேஸ் எடுத்துருக்கோம் இல்லையா? இது ரெண்டு மெட்ரிக் ஸ்பேஸுமே m1 m2 ஈக்குவல் டு r1 எடுத்துக்கிட்டு அடுத்த டெஃபினேஷன் கொடுக்குறேன். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எது வேணாலும் நீங்கள் எழுதலாம். ஒன்று இது இல்லைனா இப்போ நான் கொடுக்கும். இது சிம்பிளராக இருக்கும். அங்கே ரெண்டு மெட்ரிக் ஸ்பேஸ் டிஃப்ரெண்ட் மெட்ரிக் ஸ்பேஸ் எடுத்தோம். இங்கே ஒரே மெட்ரிக் ஸ்பேஸ் எடுத்துக்க போகிறோம். ஓகே, இது எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். The real valued function f is uniformly continuous or r1 if given epsilon greater than 0 there exists del greater than 0 such that அங்கே படிக்கும்போது ρ2 of f of x f of a ன்னு படித்தோம் இல்லையா? the distance between ρ2 of f of x f of a r1 சொல்லும்போது distance function வந்து மாடுலஸ் ஆகிடும். ரெண்டுமே r1 தான். இப்போ மாடுலஸ் ஆஃப் f of x minus f of a less than epsilon whenever இங்கே ρ2 சொல்லும்போது அங்கே வெறும் மாடுலஸ் xaன்னு சொல்லும்போது அங்கே x minus a. இங்கே டிஸ்டன்ஸ் வரும்போது ρ1 ρ2 வரும். r1ல டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் மாடுலஸ் தான். அப்போ அதுவே நமக்கு என்னவா இருக்குன்னு பாருங்கள். மாடுலஸ் ஆஃப் f of x minus f of a less than epsilon whenever மாடுலஸ் x minus a less than del where a belong to இங்கே எதுனா r1ல இருக்குன்னு அர்த்தம். மைனஸ் இன்ஃபினிட்டி லெஸ் தேன் a லெஸ் தேன் இன்ஃபினிட்டி. ஓகே, இது வரைக்கும் 4 கொஷின் பேப்பரில் இருக்கிற பார்ட் ஏ கொஷின் பார்த்துருக்கோம். கோடு தான் டிஃப்ரெண்ட் பட் சிலபஸ் சேம் தான். ஓகே, அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.